ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ் அல்லது ராணுவம் இது சார்ந்த துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமா உயர்தரமான ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு ஜாதகம். சரியா? இப்போ நம்ம ரீசெண்டாக கூட மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோகிராஃபி சம்மந்தமாக படமெல்லாம் வந்துச்சு, அமரன் படம். ஸோ அது எல்லாத்துக்கிட்டையும் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபரனுடைய நம்ம ஜோதிடம்ங்கிறதுனால அப்போ அவருடைய பின்னாடி ஜாதக கிரக நிலைகள் எப்படி இருக்கும், எது மாதிரி இருந்ததுன்னா அவர் அந்த நிலைக்கு போய் சென்றடைஞ்சாரு. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பெருசாக, அவருடைய ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் அங்கே தான் ஒரு சிறு வயதுலேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து அந்த இடத்துல போய் வெற்றியும் பெற்றார். அதாவது அவருடைய லட்சியத்தை வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதற்கான கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை கொண்ட ஒரு ஜாதகம் நம்மள்கிட்ட வந்துச்சு ஃப்ரம் ஹரியானாலேருந்து. ஒரு பையன், ஒரு 16 வயது ஒரு பையன் நம்மள்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. அவரோட ஜாதகம் கிட்டத்தட்ட இதே போன்ற சம்பவங்கள் கொண்டது தான். அதாவது ஒரு சிறு வயதிலேயே அவருக்கு அந்த எண்ணங்கள் கொடுக்குது. அதே போல ஆர்மி ஆஃபீஸர்ஸாக தான் போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஜாதகம் அந்த அளவுக்கு உயர்தரமான ஜாதகமா இருக்கு. ஸோ அப்போ குறுகிய காலகட்டத்தில் கடகடன்னு அவருக்கு அந்த வெற்றிகள்லாம் கிடைக்கும். சரியா? அதை பற்றியான நம்ம விவரங்கள் இன்னைக்கு நம்ம அந்த உதாரண ஜாதகத்தோடு விவாதிக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அல்லது ராணுவம், அதாவது சிம்பிளா சொல்ல போனா ஒரு பயம் பதட்டம் இல்லாத ஒரு துறை, அது எந்த இடமா இருந்தாலும் சரி. ஓகேவா? அப்பன்னா என்ன அர்த்தம்? இது போலீஸ் சம்பந்தம் சொல்றோம், போலீஸ் சம்பந்தமான இடங்கள், ராணுவம் சொல்லலாம், ஃபயர் சர்வீஸ் சொல்லலாம். ஓகேவா? ஒரு மலை உயர் பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப உயரமான டவர்ல நின்று வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் பதட்டம் அதிகமாக இருக்காதவர்கள் தான் அங்கே போய் வேலை செய்வாங்க. ஓகேவா? இது போன்ற ஒர்க் பண்றவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? சிம்பிளா சொல்ல போனா அவர்களுக்கு லக்னம் வந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கும். அதாவது மேஷம் விருச்சிகம் இருக்கும். அல்லது லக்னத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டு நிற்கும், அல்லது லக்னாதிபதியோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கும். செவ்வாய் தான் வந்து கொஞ்சம் அதிரடியாகவும் விவேகமாகவும் செய்யக்கூடியவர். ஒரு பயம் அறியாத ஒரு கிரகம் தான் செவ்வாய். ஓகே? ஸோ அப்ப அது லக்னமாக இருந்துச்சுன்னா இயல்பாகவே அவருக்கு அந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப இது போன்ற நபர்களுக்கு என்ன லக்னம் இருக்கும்? மேஷ லக்னமா இருக்கலாம். ஓகே? அல்லது விருச்சிக லக்னமா இருக்கலாம். ஓகேவா? அல்லது லக்னத்துல செவ்வாய் இருக்கலாம். இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு பொதுவா சொன்னோம்னா, மிதுன லக்னக்காரர்களுக்கு லக்னத்துல செவ்வாய் நிக்குது, நான் ஒரு ராணுவத்துக்கு போறேன் இல்ல போலீஸ்க்கு போறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ஜாதகருக்கு அது சுத்தமா சம்பந்தமே இருக்காது. ஐயோ எனக்குன்னா ஒத்து வராது சார் அப்படிம்பாங்க, ஒரு பயப்படுவாங்க. ஸோ அப்ப லக்னத்தோடு செவ்வாய்ங்கிறத விட எந்த லக்னமாக இருந்து அந்த லக்னத்தோட செவ்வாய் அப்படின்னு பார்க்கணும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா மேஷம் எடுத்துக்கலாம், விருச்சிகம் எடுத்துக்கலாம், அண்ட் சிம்மம். சூப்பர். இந்த 3 லக்னமாக இருந்து லக்னத்திலே செவ்வாய் இருந்துச்சுன்னா மிக சிறப்பா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பயம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருப்பார்கள். அப்ப இவர்களுக்கு இயல்பாகவே அந்த எண்ணங்கள் வரும். ஓகே? ஸோ அப்ப அது மாதிரியான ஜாதகம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதே போல அவரு சார் முகுந்த் வரதராஜன் சார், மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு படங்கிறனால தெரிஞ்சிருச்சு. ஜாயின் பண்ணி வித்தின் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குதுன்னா அப்ப அதை நம்ம ஜோதிடத்தோட கன்வெர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? அவருடைய ஜாதகப்படி அவருக்கு அடுத்தடுத்த திசைகள் அல்லது நடந்து கொண்டிருந்த திசைகள் யோக திசைகளாக இருந்தது. அப்ப யோக திசை நம்ம எதுவுமே சொல்றோம், வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அது கிரகங்களின் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஸோ இப்போ இது இல்லாம அது கிடையாது. சம்பவங்களை கிரியேட் பண்றதே கிரகங்கள், அது தொடர்பான தசாபுத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நிறைய இடத்துல நிரூபிச்சுட்டு இருக்கிறோம், ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரிடிக்ஷன்ஸ் அதன் மூலமா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்ப யோக திசைகள் வரும் பொழுதுதான் அதை உடனே டப்புன்னு அதை நம்ம ட்ரிகர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. குறுகிய காலகட்டத்தில் ஒரு உயர் பதவிக்கு கொண்டு போய் சேர்றாங்க, புகழ் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப அதன் மூலமாக பதவி உயர்வு, கௌரவம், மரியாதை, பண உயர்வு, ஸோ அந்தஸ்து உயர்வு, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு உடனே கிடைக்குது சார், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அப்படின்னா அதுக்கு யோக திசைகளினுடைய சம்பந்தம்
கண்டிப்பாக உண்டு. அந்த யோக திசைனா என்ன சார்னா 5, 9 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? 5ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு. ஓகே, ஸோ இவ்வளவுதான் சார். இந்த கண்டென்ட் இப்ப நான் சொன்ன இந்த 4 நிமிஷம் கண்டென்ட் அப்படியே இந்த ஜாதகத்துல இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த ஜாதகத்தை பார்த்துடலாம். அந்த நபருடைய ஜாதகம் அதே போன்ற அமைப்பு தான். அவர் நம்மள்கிட்ட கேட்கும்போது லெப்டினண்டா ஆக முடியுமா அப்படிதான் அவர் கேட்டார். எனக்கு லெப்டினன்ட்னா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டீட்டெயிலா கேட்கும்போது ஒரு ஆர்மி ஆபீசரா போக முடியுமா அப்படிங்கறது அவருடைய கொஸ்டின். ஸோ அதை பார்த்த உடனே எஸ், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஜாதகம் அதற்கான ஜாதகம் தான். அவருடைய ஆசைகள் அந்த இது சொன்னதுக்கு அப்புறம் டப்புன்னு ஆட்டோமேட்டிக்கா இயல்பாக புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப நான் சொன்ன பாருங்க, மேச லக்னம் விருச்சிக லக்னம்னு சொன்னேன். இவர் டிஃபால்ட்டாவே மேச லக்னம். லக்னாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கார்? 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். 8ஆம் இடத்துல அவரு குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனியோட நட்சத்திரம். எனிவே சனியோட நட்சத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த ஜாதகத்துல 2-3 சிறப்பு அம்சம் இருக்கு. அந்த இதனாலதான் இந்த ஜாதகம் ஒரு உயர்தரமான ஜாதகமாக இருக்குது, செயல்படவும் போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆர்மி ஆபீசர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய போஸ்டிங்ல போய் உட்காரக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவருக்கு இப்போ ஒரு வயசு 15-16 வயசு ஆகுது. ஸோ இவருடைய முக்கியமான காலகட்டம் குரு தசை. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை. அதற்கு முன்னாடி இந்த ஜாதகம் எப்படியெல்லாம் ஒரு ராணுவ அதிகாரியாக போவதற்கான ஜாதகம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேச லக்னம், லக்னாதிபதி செவ்வாய், அவர் 8ஆம் இடத்தோட பலமா நிற்கிறார். அவர் சனியோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பது ஒரு பெரிய அளவுல நன்மை இல்லைனாலும் இங்க சனிக்கு குரு பார்வை இருக்குது. ஓகேவா? அந்த இடத்துல பாருங்க, குரு எத்தனை டிகிரி? 25 டிகிரி. சனி எத்தனை டிகிரி? அதே 25 டிகிரி. இந்த இடத்துல சனி பாக்யாதிபதியினுடைய பார்வையில முழுமையாக ஈடுபட்டிருக்கார். முழுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார். பாசிட்டிவா பாதிப்புள்ளாயிருக்கார். ஏன்? மேஷ லக்னத்திற்கு பாக்யாதிபதி 9ஆம் பாவகாதிபதியான குரு மிக சிறப்பான நன்மைகளையும் புகழையும் பண பெருக்கத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதனால அதனுடைய பார்வையில் பெற்ற சனி அப்படிங்கும் போது நல்ல அபிப்பிராயம் இவர் மேல ஏற்படும் அப்படிங்கறது ஆன்சர். லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கு. பாருங்க, ஜாதகருக்கு லக்னத்துல குரு பார்வை இருந்து அந்த இடத்துக்கு போகணுங்கிறார். ஓகேவா? ஒரு ஆன்மீக வாழ்க்கை அதுவும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த லக்னாதிபதி சனிசாரம் குரு பார்வை இருக்குது, ஆனா ஆர்மி ஆபீசரா போகணும்னு சொல்றாரு. ஸோ அந்த எண்ணங்கள்லாம் இயல்பாவே வருது. ஒரு ஜாதகத்துல 5, 9ஆம் பாவங்கள்லாம் பலமா இருந்து லக்னத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா தாய்நாடு தாய்ப்பற்றெல்லாம் ஆசை அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு லக்னத்தோடு பாக்யாதிபதியினுடைய தொடர்பு இருக்கிறது சிறப்பு ஒண்ணு. ரைட்டா? அடுத்தது இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை. செவ்வாய் பலமா நிற்கிறார் ஒண்ணு. செவ்வாய் நடப்பு தசாபுத்தியோடு தொடர்பு பெற்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும், அது சார்ந்த துறையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். டிஃபால்ட்டா மேஷ லக்னங்கிறதுனால அந்த பதட்டம் பயம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு. ரைட்டு. அடுத்து நடந்துகிட்டு இருக்கிறது ராகு தசை. ஸோ ராகு சனியினுடைய பலனை எடுத்து செய்வார். சனியினுடைய வீட்டை தான் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்களுக்கு கும்பராசியை பார்க்குது. ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது. சரியா? ரைட். அதே நேரத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு தசை சுக்கர புத்தி. பாருங்க, உங்களுக்கு தசா புத்தின்னு காட்டுறேன். ராகு தசை சுக்கர புத்தி இப்பதான் 2023 அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 2026 வரைக்கும் போது 30ஓட முடியுது உங்களுக்கு அந்த ராகு தசை. அதுக்கப்புறம் குரு தசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவருடைய 21, 22வது வயசுல குரு தசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்ப 21, 22ல இருந்து இவருக்கு யோக தசைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த சூரிய புத்தியில மட்டும் கொஞ்சம் டவுனா இருக்கும். எகைன் சந்திர புத்தி செவ்வாய் புத்தியிலேருந்து அப்படியே டாப் கியர்ல போகும். இவர் அந்த ராணுவத்துறையில உள்ள போயிடுவாரு. குரு தசையில அது கண்டினியூஸ் ஆகும். உள்ள போனதுல இருந்து இவருக்கு நல்ல பேரு புகழ் மரியாதை ஒரு நல்ல போஸ்டிங்ல தான் போவார். கிரேட் 1ல தான் போய் நிற்பார். அந்த மாதிரியான ஒரு ஜாதகம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, குரு வாங்கின சாரம் சுக்கிரன். ஓகேவா? அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. குரு என்ன நட்சத்திரம் வாங்கி நிக்குது? குரு பூராடம் 4ஆம் பாதம். சரியா? சுக்கிரனுடைய நட்சத்திரம் சாரம் வாங்கி நிக்குது. இந்த இடத்துல செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுடைய வீட்டை நிக்குது. இங்க செவ்வாய் எப்படி எப்படியெல்லாம் நடப்பு தசாபுத்தியோடு தொடர்பு வருது அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, சோ அப்ப சுக்கிரனுடைய வீட்டை பார்த்த செவ்வாய், சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய், சரியா? அல்லது சுக்கிரனோடு இணைந்த செவ்வாய், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சோ எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜாதகத்திற்கு சுக்கிரனுக்கு சுக்கிரனுடைய வீட்டிற்கு செவ்வாயினுடைய தொடர்பு இருக்குது. அப்ப சுக்கிரனுடைய தசாபுத்தி அல்லது சுக்கிரனின் நட்சத்திரம் வாங்கின தசாபுத்தி காலகட்டங்கள்லாம் இவருக்கு
அந்த செவ்வாயினுடைய துறையாக இருக்கக்கூடிய இந்த ராணுவம், போலீஸ் இது போன்ற துறைகள்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அது பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அப்ப இயல்பாக இவரை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நல்ல விதமான பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள்லாம் இவருக்கு நடக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்ப ஜாதகம் பாருங்க, லக்னத்தை குரு பார்ப்பது சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பலமா நின்று இந்த நபர் நமக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாரு, இந்த மாதிரி ஆர்மி ஆபீசரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு ஜாதகம், நம்ம போகலாமா, எனக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்ட ஒரு ஜாதகம். என்ன ஏஜ்ன்னு பாருங்க, 16 வயசு ஆகுது. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஜாதகம் இருக்கிறதுனால சரி இதை கம்பேர் பண்ணி போடலாம். இப்போ நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பயோகிராஃபி பார்த்துருக்கோம். அவர் பற்றியான தேடுதல்கள் நிறைய இருக்குது. அப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஆனால் அது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகம் இது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இங்கே ஜாதகத்தில் சனி பலமா நிக்குது, குரு பார்த்த சனி. ஓகே, 8ஆம் இடம் பலமா நிக்குது, ஆயுள் தீர்க்கம். ஓகே, ஸோ அப்போ நல்ல உயர் பதவியில போய் உட்காரக்கூடியவர் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. சரிங்களா? ரைட். ஸோ இது இப்படி ஒரு உதாரண ஜாதகம் நம்மள்கிட்ட வந்தது. சரி, அதை நம்ம லைவ்ல கூட சொல்லியிருந்தோம், இடையில 2 லைவ்ல கூட இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, அதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். ஏன், எதுக்கு, எப்படி இவர் ஆர்மி ஆபீசரா போகணும்னு ஆசைப்பட்டாரு, போவாரா, முதல்ல போறதுக்கான கிரக சேர்க்கை இருக்குதா, இருக்குன்னா எப்படி இருக்கு, அதெல்லாம் ஜாதகப்படி இருக்கான எஸ் இருக்குது. அப்ப இயல்பாகவே ஒருத்தருக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள் ஜாதகப்படி நடந்துகிட்டு இருக்குது. அது சக்சஸ் ஆகுமா இல்லையாங்கிறதான் ஜோதிஷியத்தில் நம்ம செக் பண்றது. அந்த பலன் அழகா இருக்குங்கிறதுனால கன்ஃபார்மா அந்த இடத்துக்கு போவார் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதை நம்ம நேயர்களுக்காக நம்ம எடுத்தோம். ஸோ ஈஸியா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.